ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சண்முகம் முத்துசாமி டைரக்ஷனில் நம்ம ஹரிஷ் கல்யாண் நடித்து ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன டீசல் படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் கிடப்பிலே போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக தீபாவளிக்கு இந்த டீசல் படத்தை தேட்டரில் கொண்டு வந்திருந்தாங்க. கண்டிப்பாக பெரும்பாலான பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டீசெண்டான ஒரு ரிப்போர்ட் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. ஒரு ஃபிஷர்மேன் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி, அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே, இதெல்லாத்தையுமே தாண்டி நல்ல ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லராகவும் இந்த டீசல் படத்தை சூப்பராக எடுத்திருப்பாங்க. இதில் முக்கியமாக அந்த படத்துடைய டைரக்டர் இந்த ஒரு படத்துக்காக கிட்டத்தட்ட 6 வருஷமாக ரிசர்ச்லாம் பண்ணி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காராமா. அப்படி இருந்தாலும் படத்தில் ஒரு சில குறைகள்லாம் இருக்க தான் செய்யுது. அதை தவிர்த்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு சோசியல் மெசேஜாக அந்த படத்தை சூப்பராக கன்வே பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காகவாச்சும் நம்ம எல்லாருமே இந்த படத்தை ஒரு ஒன் டைம் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி யாருனாச்சும் இந்த படத்தை பார்த்துருந்தா எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த டீசல் எப்போ தான் ஓடிடியில் ப்ரீமியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம சிம்பிளி சவுத் ஓடிடி அவங்க தான் வாங்கியிருக்காங்க. தேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 4 வாரம் அப்படி இல்லைனா ஒரு 5 வாரம் கழிச்சு ப்ரீமியர் ஆகிற மாதிரி இந்த டீசல் படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது நவம்பர் 3rd வீக் அப்படி இல்லைனா நவம்பர் 4th வீக் சிம்பிளி சவுத் ஓடிடியில் இந்த டீசல் ப்ரீமியர் ஆகும். அதாவது நவம்பர் 21 ப்ரீமியர் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் இதுக்கான ஒரு அஃபீஷியல் அப்டேட்டுமே சிம்பிளி சவுத் ஓடிடி தரப்பில் இருந்து வரும். அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்களுமே இந்த டீசல் படத்தை ஓடிடியில் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.